பிப்ரவரி 18, 2024 பஞ்சு மிட்டாயிருக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா தடை போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா குழந்தைகள் முதல் பெரியவர்களை அனைவரும் கவரக்கூடிய ஒரு இனிப்பு வகையாக இருப்பது அந்த பஞ்சு மிட்டாய். நார்மலா வந்து தெருவோர கடைகள், திருவிழாக்கள்ல, கண்காட்சியில, மால்ல, ஏன் கல்யாணத்துல கூட அந்த பஞ்சு மிட்டாய் பார்க்கலாங்க. இதுக்கு தடை போட காரணம் என்னன்னா, புதுச்சேரி அது பாண்டிச்சேரியில் விற்கப்பட்ட பஞ்சு மிட்டாயில் வந்து ரோடமைன் பிங்கிற வேதிப்பொருள், அதாவது கெமிக்கல் இருந்தாலும் அங்க இருக்க உணவு பாதுகாப்பு துறையினர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனை தொடர்ந்து தமிழ்நாட்டிலேயே அங்கங்கே வந்து சோதனை பண்றாங்க. இங்கேயும் ரோடமைன் பி கலக்கப்பட்டதை உறுதி செய்யறாங்க உணவு பாதுகாப்பு துறையினர். இதனை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முழுவதும் இந்த பஞ்சு மிட்டாயிற்கு தடை போட்டாங்க. இந்த ரோடமைன் பி எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, துணிகளுக்கு சாயம் போடுவதற்கு, அப்புறம் வந்து பிரிண்டர்ல வருது பாருங்க இங்கு, அது அப்புறம் பெயிண்ட், இதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுவது தான் இந்த ரோடமைன். இதை உட்கொள்வதால் என்ன வரும் அப்படின்னா, அதிகபட்சமாக கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. வெள்ளை கலர் வந்து பஞ்சு மிட்டாய் சாப்பிடலாம் அப்படின்னா, பொதுவாக பஞ்சு மிட்டாய்க்கு தடை தான் சொல்லியிருக்காங்க. வெள்ளை கலர்ல வந்து ஆய்வு பண்ணி அனுமதிக்கலாம் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க.